أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الله أكبر الله أكبر اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي زدني علما ويسر لي أمري الحمد لله. இன்னைக்கு நம்ம படிக்க போகிற சூறா சூரத்துல் தகாசூர். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترون عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. இங்கே பாருங்க, இங்கே சும்ம 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 காத்து வரணும், கையை வச்சு பாருங்க. சும்ம சும்ம. ஓகே, இங்கே குண்டா வைக்கணும். சும்ம. ஓகே, லத்தர உன்ன குண்ணா. சும்ம லத்தர உன்னஹா, இது குண்ணா. ஓகே, சும்ம லதுஷலுன்ன அனின் ஆயீம். ஸோ இது எல்லாமே குண்ணா வைக்கணும். சொல்லலாம். சூது தகாசுர் சூரா அத்தியாயம் தகாசூர், பேராசை. இந்த சூறா மெக்காவில் இறங்குச்சு. ஓகே, இது 8 வசனங்களை கொண்டது. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். பி கொண்டு இஸ்மு பெயர், அல்லாஹ் அல்லாஹ், அர் ரஹ்மான் பேரராளன், அர் ரஹீம் பேரன்பாளன். அல்ஹாக் முத்தகாசுர். அல்ஹா பிளஸ் கும் பிளஸ் அத்தகாசூர். அல்ஹா, அல்ஹான வீணாக்கி விட்டான், வீணாக்கி விட்டது. என்னதை வீணாக்கி விட்டது? கும், உங்களை, உங்களை வீணாக்கி விட்டான். உங்களை வீணாக்கி விட்டது. எது உங்களை வீணாக்கி விட்டது? அத்தகாசூர், அதிகப்படுத்துதல். அதிகம் 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 சேர்க்கணுங்கிற ஆசை உங்களை வீணாக்கி விட்டது. இது தக்காசுன்னா கசர், கசர் கசர்னா அதிகம், தக்காசுன்னா அதிகப்படுத்துதல். புரியுதா? ஸோ செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டு பராக்காக்கி விட்டது. என்னத்தை வீணாக்கி விட்டது? அது தொழுக முடியாமல் வீணாக்கி விட்டது, ஓத முடியாமல் தாக்கி விட்டது, உங்கள் குடும்பத்தை விட்டு உங்களை பராக்காக்கி விட்டது, உங்கள் பிள்ளைகளை விட்டு உங்களை பராக்காக்கி விட்டது, உங்கள் எனது உறவினரை பார்ப்பதிலிருந்து பராக்காக்கி விட்டது, நன்மையான செயலை செய்திருந்து பராக்காக்கி விட்டது. ஸோ பணம் 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 ஆசை வேணும், பணத்தை பெருக்கணும். ஆனால் பணத்தை பெருக்கதே நம்ம அல்லாவை விட்டும் நம்மளை பராக்கிடக்கூடாது. நம்ம இது இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது. ஸோ நமக்கு ஆசை இருக்கணும், நிறைய ஓதணும், நிறைய தொழுகணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ஜக்காத்து கொடுக்கணுங்கிற ஆசை இருக்கணும். ஆனால் அந்த ஆசை நம்மளோட நற்செயல்களை பாழாக்கிடக்கூடாது. அதான் அல்லா சொல்ல, அல்லா வீணாக்கி விட்டது, பாழாக்கி விட்டது. சரியா? ஸோ உங்களை பாழாக்கிறோம். அந்த பேராசை, பேராசை, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற பேராசை என்ன என்னது பராக்காக்கி விட்டு உங்களை வீணாக்கி விட்டுரும். எது வர? அடுத்து பாருங்க. அல்ஹாங்கிறது ஃபேல, வினைச்சொல். கும் ஜமீர் பிரதிப்பெயர். அத்தகாசூர் இது இஸ்மம். அல்லுன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஹத்தா சுத்தும் மல் மகாபிர். ஹத்தா சுர்த்தும் மல் மகாபிர். ஹத்தா பிளஸ் ஜுர்த்தும் பிளஸ் மகாபிர், அல் மகாபிர். ஹத்தா, ஹத்தான வரை. எது வரை? இது இந்த உங்களோட ஆசை இருக்கு பார்த்தீங்களா, அது இன்னும் பெருசு, இன்னும் வேணும் வேணும் வேணுன்ற அந்த ஆசை என்ன நம்மளை எது வரை வீணாக்கணும்னா ஹத்தா வரை. ஜுர்த்தும், ஜுர்த்தும்க்கு ரூட் வேர்டு ஜர, சந்தித்தான். ஜுர்த்தும், நீங்கள் சந்திப்பீர்கள். எதை சந்திப்பீர்கள்? எதை சந்திக்கும் வரை? அல் மகாபிர், புதைகுழிகளை. புதைகுழிகளை நீங்கள் கபூர் சொல்கிற பார்த்தீங்களா, அந்த கபூர் தான் இந்த மக்காபிர். எப்படி சஜிதா மஸ்ஜித் சொல்கிறோம்னா அது மாதிரி கபூர், கபூர் வைக்கணும் இல்லையா? அது மக்காபிர். புதைக்குழிகளை சந்திக்கும் வரை நீங்கள் உங்களுடைய ஆசை என்ன இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற ஆசை, உங்களை ஆசை பராக்காக்கி விட்டுரும், உங்களை வீணாக்கி விடும். உங்களுக்கு கபூர் வர உங்களோட ஆசை போய்கிட்டே இருக்கும்.
சரியா? ஸோ ஆசை வந்து என்னது? இது மனிதனோடது. இது உண்மையான மூமினுக்கு இப்படி இருக்கக்கூடாது. சரியா? மூமின் எப்படிப்பட்டவனா இருப்பான்? மூமின் வந்து கண்டிப்பாக வந்து என்ன, மறுமையை பற்றி நினைப்பான். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலை பற்றும் அல்லாஹ் கேள்வி கேட்பாங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளோட செல்வத்தை பெருக்குங்கிற ஆசை வந்து நம்மளை பராக்காக்காது. சரியா? கபூர் அப் டு கபூர் கபூர். கபூர்னா இங்கே கபூர் வந்து போய் நம்ம இது ஜியாரத்து பண்ணலாம். ஓகே, கபூருக்கு போகலாம். கபூரில் போய் அவங்க மௌத்தானவங்களுக்கு போய் நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் கபூர்னு சொன்னோம். சரியா? யா அல்லாஹ் அவங்க செய்த பாவங்கள்லாம் மன்னித்து விடு. இந்த கபூரில் அடங்கியிருக்க எல்லாரோட பாவங்களையும் மன்னித்து விடுன்னு கபூரை மீட் போகையில் அங்கே வந்து அவங்களுக்காக துவா செய்யணும் ஒழிய அங்கே போய் மாலை போட்டு கழுதுகிட்டு இருக்கக்கூடாது. சரியா? ஓகே. கபுஸ்தான் வழியாக போனாலும் சரி, யா அல்லாஹ் அந்த கபூரில் அடங்கியிருக்கவரோட எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்துடு ஐயா, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லில் கபூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சலாம் சொல்லணும். சரி, எப்படி சின்ன சின்ன நன்மைகளை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தாய் தப்புன்னு மட்டும்தான் நம்ம துவா செய்யணும். கபூரில் உள்ள எல்லாருக்கும் நம்ம துவா செய்யணும். சரியா? ஹத்தா சுருத்தும் மக்காபிர். ஸோ நீங்கள் கண் மன்னரைகளை சந்திக்கும் வரை செல்வத்தை பெருக்கும் ஆசை ஆசை என்று அல்லாஹ் விட்டு உங்களை பராக்காக்கி விடும். சரியா? ஸோ செல்வத்தை பார்க்கும் ஆசைனால நம்மளை வந்து எல்லா நம்மளோட நன்மையான செயல்களை என்ன வீணடிச்சிடக்கூடாது. ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு முஸ்லீம், நம்மளோட வேலைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு சொர்க்கம் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு வந்து 2 மலக்குகள் எழுதி கொண்டு இருக்கார்கள், நன்மையும் தீமையும். ஸோ இந்த 2 மலக்கு 2 கேமரா நம்மள்கிட்ட இருக்குங்கிறத ஞாபகப்படுத்தினாலே நம்மளோட என்ன அது பேராசை நம்மளுக்கு வராது. நம்மளோட செயல்களை வந்து என்ன கரெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தவங்களை பற்றி பேசி அவங்க அவங்களே வீணாக்கி நம்மளையும் நம்மளுடைய பாவங்களையும் அதிகப்படுத்த மாட்டோம். ஸோ இந்த 2 கேமரா நம்மளோட தோளில் இருந்துட்டு 2 நம்மளுக்கு நம்மளை நன்மை தீமையில கரெக்டாக எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நிமிஷம் நினைச்சாலே போதும், நம்மளுக்கு வந்து இந்த அல்லாஹ் விட்டும் நம்மளோட உலக ஆசை வந்து பராக்காகிறது. ஸோ ஹத்தாங்கிறது ஹர்ஃபு, ஜுர்த்துங்கிறது ஃபேல, அல் மகாபிர் இஸ்மு. கல்லா சௌஃப தஅலமூன். கல்லா பிளஸ் சௌஃப பிளஸ் தஅலமூன். கல்லா, கல்லா மீன்ஸ் அவ்வாறல்ல. சௌஃப, சௌஃபனா விரைவில். இங்கெல்லாம் சூஃபன்னு சொல்லுவாங்க. சௌஃப விரைவில். ஃபியூச்சர் டென்ஸுக்கு சௌஃபன்னு பண்ணணும். தஅலமூன், தஅலமூனோட ரூட் வேர்டு என்ன? அலம. அலமன்னா அறிந்தான். ஓகே. தஅலமூன் நீங்கள் அறிவீர்கள். தஅலமூன் ஐன ஆயின் நல்லா சொல்றோம். தஅலமூன் நீங்கள் அறிவீர்கள், விரைவில் நீங்கள் அறிவீர்கள். அவ்வாறல்ல, கபூர் வர போய்கிட்டே இருக்கும். சரியா? உங்களோட செல்வத்தை பெருக்கும் ஆசை. ஆனால் அதனுடைய அதோட அப்படியே போயிருந்து நினைக்காதீங்க. அதனுடைய பலனை விரைவில் அறிந்து கொள்வீர்கள். சரியா? சும்மா கல்லா ஹர்ஃபு சௌஃப. சௌஃப ஹர்ஃபு ஃபஅல. தஅலமூன் ஃபஅல. ஓகேயா? சும்மா கல்லா சௌஃப தஅலமூன். அப்படியே நல்லா திருப்பி சொல்கிறோம். சும்மா ப்ளஸ் கல்லா ப்ளஸ் சௌஃப ப்ளஸ் தஅலமூன். சும்மா மீண்டும், பிறகு கல்லா அவ்வாறல்ல, சௌஃப விரைவில், தஅலமூன் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கபருக்கு வைக்க போயிடுறதுக்கு நம்ம மவுத்து வரையிலே நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, நல்லதா கெட்டதா. நான் கபூரில் நம்ம நல்லா இருக்க போகிறோமா, என்ன சொர்க்கம் கிடைக்க போதா நரகம் கிடைக்க போதான்னு எல்லாமே நமக்கு விரைவில் தெரிஞ்சிடும். சரியா? நம்மளோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அஸ்தஃபிருல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவானாங்க. சும்மா ஹர்ஃபு கல்லா ஹர்ஃபு சௌஃப ஹர்ஃபு தஅலமூன் ஃபஅல. கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். கல்லா ப்ளஸ் லவ் ப்ளஸ் தஅலமூன ப்ளஸ் இல்மு ப்ளஸ் யகீன். கல்லா அவ்வாறல்ல, லவ் லவ்னா ஆனால், தஅலமூன் அறிவீர்கள். என்ன அறிவீர்கள்? இல்மு, இல்முனா அறிவு. ரப்பி சிதினி இல்மு சொல்கிறோம், அதே இல்மு தான். இல்மா நீங்கள் ஆனால் அறிந்து கொள்வீர்கள். இல்மை பற்றி அறிந்து எந்த அறிவு? யகீன் உறுதியானது. குண்டானது நில்லு. அக்கீமு சலாத்து சொல்கிறதுல அதே தான் யகீன். உறுதியான, மிக்க உறுதியான. அல் யகீன். ஓகே, அல் தான் மிக்கன்னு சொல்லணும். அல் யகீன் மிக்க உறுதியான அறிவு உங்களிடம் இருக்கானா
இருந்துச்சாக்கும் உங்களுக்கு இந்த ஆசை உங்களை பராக்காக்காது. புரியுதா? லவ் தாலமுன் இருந்தால் அறிவீர்கள், ஆனால் எதை பற்றி இல்மு யகீன் உங்களுக்கு மெய்யான அறிவு. மெய்யான அறிவுன்றது என்னது? அல்லாஹ் நமக்கு என்ன மறுமையை வைத்திருக்கான், கேள்வி கணக்கு கேட்பான், சொர்க்க நரகம் இருக்கு, மலக்கள் எழுதி கொண்டு இருக்கிறார்கள், இவ்வுலக வாழ்க்கை பெருசில் மறுமை வாழ்வு நோக்கி இருக்குங்கிறது எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து கொண்டால், அறிந்து கொண்டோமானால், இது மாதிரி உலக ஆசையிலேயே நம்மளை என்ன நம்ம வாழ்க்கையை பாழாக்க மாட்டோம். அது நம்மளை பராக்காக்காது. புரியுதா? ஸோ அல்லாஹ் வந்து நமக்கு கேள்வி கேட்பாங்கிற ஒரு எண்ணம், அந்த மறுமையோட எண்ணம், மரணத்திற்கு பிறகு நம்மளுக்கு எல்லாமே உண்டுங்கிறத, அதுதான் மெய்யான அறிவு. அந்த அறிவு இருந்தால் நம்மளுக்கு இந்த உலக ஆசை நம்மளை பராக்காக்காது. கல்லா ஹர்ஃபு, லவ் ஹர்ஃபு, தலமுன் ஃபல, இல்மு இஸ்மு, அல் யகீன் உறுதியானது, அதுவும் இஸ்மு. லத்தர உன்னல் ஜஹீம், லத்தர உன்ன ப்ளஸ் அல் ஜஹீம். லத்த ல ல ப்ளஸ் லங்கிறது உறுதிக்குரிய வார்த்தை. லா இல்லை, லாண்டா இல்லை, லேண்டா நிச்சயமாக. தர உன்னங்கள ரா, ரான்னா பார்த்தான், அதான் ரூட் வேர்டு ரா. ராங்கிறத பார்த்தான். தர உன்ன நிச்சயமாக நீங்கள் லத்தர உன்ன நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். எதை? அல் ஜஹீம் நரகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த நீங்கள் உலக ஆசை வந்ததுனால என்ன ஆகும்? நரகத்தை தான் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள். லத்தர உன்ன ஃபேல வினைச்சொல், அல் ஜஹீம் நரகம். ஸோ நிச்சயமாக அவ்வாசையால் நீங்கள் என்னத்தை தான் பார்ப்பீங்க? நரகத்தை தான் பார்ப்பீர்கள். சும்மா லத்தர உன்னஹ ஐனல் யகீன், சும்மா ப்ளஸ் லத்தர உன்ன ப்ளஸ் ஹா ப்ளஸ் ஐன் ப்ளஸ் யகீன். சும்மா மீண்டும் எல்லாம் திருப்பி சொல்கிறான். லத்தர உன்ன நிச்சயமாக பார்ப்பீர்கள். ஹா, ஹாங்கிறது எதை? அதை எதை முன்னாடி சொன்னோம்? இது முன்னாடி எல்லாம் என்ன சொன்னா? ஜஹீம் நரகத்தை, அந்த நரகத்தை கண்டிப்பாக பார்ப்பீர்கள். எதை வழியா? ஆயின் கண், அல் யகீன் உறுதியான உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நரகத்தை பார்ப்போம், சொர்க்கத்தை பார்ப்போம், கபரோட வேதனையை பார்ப்போம், கபரோட சுகத்தை பார்ப்போம், கேள்வி கணக்கு எல்லாத்தையும் மறுமையில் நாம் கண்டிப்பாக நம்ம கண்ணாலேயே பார்ப்போம். ஓகே, உறுதியான கண்களால் நம்ம பார்ப்போம், கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். இன்னும் மறக்கப்படாது. சரியா? மறுமைங்கிறது கண்டிப்பாக உண்டு. சும்மா லத்தர உன்னஹா ஐநல் யகீம், அந்த நரகத்தை கண்டிப்பாக பார்ப்போம். சும்மா ஹர்ஃபு, லத்தர உன்ன ஃபஅல, ஹா பிரதிப்பெயர், ஐன் இஸ்மு, அல் யகீன் மிக உறுதியானது. புரியுதா? சும்ம லதுஸ்ஸலுன்ன யௌமயதின் அனின் ஆயீம். சும்ம பிறகு, லதுஸ்ஸலுன்ன ப்ளஸ் யௌமயதின் ப்ளஸ் அன் ப்ளஸ் நொயீம். சும்ம மீண்டும். கே லத்துஷலுன அதே மாதிரி லாங்கிறது உறுதிக்குரிய வார்த்தை. சாலாங்கிறது தான் இங்கே ரூட் வேர்டு. சீனு அம்சா லா, சால அம்மையத்த சாலுன்றது அதே மாதிரி. லத்துஷலுன்ன நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். எப்ப? யௌமைதீன் மறுமை நாளில். அன் பற்றி, எதை பற்றி விசாரிக்கப்படுகிறீர்கள்? நயீம் அருட்கொடைகள், உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எந்த நல்ல அருட்கொடை? நம்ம கண்ணு ஒரு அருட்கொடை தான், நம்ம மூச்சு ஒரு அருட்கொடை தான், நம்ம கை கால் ஒன்று அருட்கொடை தான், செழிப்புலன் அருட்கொடை தான், நல்ல ஃபேமிலியை கொடுத்துருக்குது ஒரு அருட்கொடை தான், நல்ல குழந்தை செல்வத்தை கொடுத்துருக்குது அருட்கொடை தான். சரியா? நல்ல இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு நல்ல கண்களை கொடுத்துருக்குது ஒரு அருட்கொடை தான். இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் கண்டிப்பாக கேள்வி கேட்பான். நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்தா, அந்த சுகத்தை நீ எப்படி யூஸ் பண்ண? நோய் இல்லாத உன் வாழ்க்கையை கொடுத்த நீ எப்படி யூஸ் பண்ண? நல்ல அறிவை கொடுத்தனே, இந்த அறிவை நீ எப்படி பலன் பண்ண? இவ்வளோ நீ படிச்சிருக்கீ, இந்த படிப்பை நீ எப்படி யூட்டிலைஸ் பண்ண? எப்படி பயன்படுத்தின? உன் செல்வத்தை எப்படி நீ செலவழித்த? அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தாலா கண்டிப்பாக 30 வயது வரை வாழ்ந்தாங்களாக்கா அது வரை தான் அவங்களுக்கு கேள்வி. 100 வயது வரை வாழ்ந்தால் அது வரை கேள்வி உண்டு. சரியா? அது மாதிரி என்ன, ஓ, ஏழைகள் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க? சீக்கிரமாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேள்வி கணக்கு கம்மியாக இருக்கும். என்ன, அறிவு இல்லாதவங்கலாம் என்னது, என்ன மூளை வளர்ச்சி இல்லாதவங்க அவங்களாம் கேள்வி கணக்கு கிடையாது. சரியா?
ஸோ நம்மளோட அறிவுக்கும் நம்மளோட பணத்துக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் நம்மளோட சுகத்துக்கும் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடம் நம்ம பதில் சொல்லணும். ஸோ இன்னொன்று நன்மைகளையும் நம்ம ஒவ்வொன்றுக்குடைய நன்மைகளையும் நம்ம கண்டிப்பாக அதுக்கு நம்ம நன்மைகளை தெரிஞ்சிடணும். ஒவ்வொரு அருட்கொடைகளுக்கும் ஒரு ஹதீஸ் இருக்கு. அது மாதிரி இந்த அருட்கொடைகளுக்கு நன்றி சொல்ல கொடுத்துலாம் நம்ம இருக்கணும். இதை நன்றி சொல்லாட்டா அல்லாஹ் அந்த அருட்கொடைகளை என்ன ம், அப்படியே மாற்றிடுவான். சபா நாட்டு மக்கள் நடந்து போனாலே என்ன கூடைய தலையில் வச்சுட்டு நடந்து போனாலே என்ன பழங்கள்லாம் விடுங்கணும். எல்லாம் இனிப்பான பழங்களாக இருக்கும். அந்த மக்கள் அல்லாவுக்கு மாறு செய்தனால அந்த பழங்கள் எல்லாம் புளிப்பும் கழின தோற்பும் கசப்பும் உடையதாக மாற்றிட்டு அல்லா தலா. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்கு. ஒரு 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 ஏழ்மையானவன் ஒரு சின்ன துண்டை மட்டும் கட்டி கோவணத்தை மட்டும் கட்டிட்டு ஒரு முள்செடி கீழே நிற்கிறாப்புல. அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, அல்லாஹ்க்கு நீ நன்றி சொல்லக்கூடாதுங்க. அவன் உடனே என்ன சொல்கிறான், அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்தான், எதுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே என்ன ஒரு காத்தடிச்சு அந்த துண்டு போயிடுச்சு, அந்த முள்செடியும் போயிடுச்சு. அதே சமயம் இன்னொருத்தர் ஒரு நல்ல ரிச்சானவர், அவர் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே வந்து தானியங்கள் வந்து பறவைகளுக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் அல்லாஹ்க்கு உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கானே, ஒரு நாளைக்கு அல்லாஹ்க்கு நன்றி சொல்லக்கூடாது, நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடாதா உங்களுடைய அருட்கொடைகளுக்கு? அல்லாஹ் எனக்கு இவ்வளோ அருட்கொடை கொடுத்துருக்கானே, நான் எப்படி நன்றி சொல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த தானிய தட்டை கீழே போட்டார். அதெல்லாம் முத்துக்களாக இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வெளியே வராங்க. பசியில் வெளியே வராங்க. அங்கே பார்த்தா உமர் அலி அல்லாத்தாலும் அபூபக்கர் அலி அல்லாத்தாலும் வர்றாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் வெளியே வந்தீங்க? பசி நல்லா சுப்ஹானல்லாஹ் நினச்சி பாருங்க. ஒரு நாட்டின் மன்னர் பசியோட வெளியே வந்தாங்க. அதுக்கு மேலே உங்கள் பணக்கார 2 பேரும் அவங்களும் பசியோடு வந்தாங்கன்னா பாருங்கள். அப்புறம் அவங்க ஒரு இந்த சஹாபி வீட்டுக்கு இந்த தோழர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஆட்டுத்துண்டை சமையல் பண்ணி அவங்களுக்கு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயா ஓதுறாங்க, சும்மல துஸ்ஸலுன்ன யௌமஇதின் அனின் நயீம். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, ரசூலே இதுக்குமா எங்களை கேள்வி கேட்பான்லா அப்படின்னா. ஆமாம், பசியோடு வந்து இல்லையா, இப்போ வயிறு நிரம்பி போறீங்களா, இதுக்கும் கேள்வி கேட்கப்படும் சொல்கிறாங்க. சுபான நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், இப்போ நம்ம அல்லாஹ் எவ்வளோ நன்றி சொல்லணும். அல்லாஹ் நமக்கு எவ்வளோ அருட்கொடை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் இனியாவது வேஸ்ட் பண்ணாமல் அல்லாஹ் தாலா நம்மளை வந்து என்ன நம்மளுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி சொல்லக்கூடியவராகணும். அந்த அருட்கொடைகளை வச்சு நம்ம நிறைய நன்மை செய்யக்கூடியவராகணும். அல்லாஹ் நம்மளை ஆக்கி தருவானாக. ஹதீஸ் பாப்பா, உலகத்தை நேசிப்பதின் விளைவும் மறுமையை பற்றிய அலட்சியம், உலகத்தின் மீதான அன்பும் அதன் இன்பங்களும் அலங்காரங்களும் அனைவரையும் கவர்ந்துள்ளது. இது மறுமையை நாடுவதிலிருந்து விரும்புகிற உங்களை திசை திருப்புகிறது என்று அல்லாஹ் கூறினான். இது எதுவரை வரோ உங்களை மரணம் வரை தாமதப்படுத்துகிறது. நீங்கள் கபர்களுக்கு சென்று குடியிருப்பவர்களாகிவிடுவீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். சரியா? ஸோ நம்ம வந்து அல்ஹாக்கு முத்த காசர், உங்களை பெருக்கம் அதிக ஆசை உங்களை திசை திருப்பி விடுகிறது, உங்களை வீணாக்கி விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க, ஆதமின் மகனுக்கு தங்கத்தால் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு இருந்தால் அது போன்ற மற்றொன்று பள்ளத்தாக்குன்னு கேட்பானா. சரியா? ஸோ நம்ம மனிதனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சரி இன்னொன்று வேணும் இன்னொன்று வேணும்னு கேட்பானா. ஆனால் நம்ம முஸ்லீமாக இருந்துட்டு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சரி, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்மள்கிட்ட கொடுத்ததை வச்சுட்டு இன்னும் நன்மையான காரியங்கள் செய்யலை. பாருங்கள், இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி என்ன ஆகுது, 1000 கடி வச்சுருந்தாங்களுக்கு 2000 கடிக்கு லோன் வாங்குறாங்க. 2000 கடி வச்சுருந்தா 4000 கடிக்கு. ஸோ கடைசியில் எல்லாம் டவுன் ஆயிடுது. அப்புறம் அடுத்தவங்கள்ட்ட பிச்சை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முஸ்தஃபுல்லா, நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு திருப்தியோட நம்ம வாழ்க்கையை அழகாக அல்லாவோட அற்கொடை நன்றி சொல்லிக்கிட்டு போகணும். அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் அஹ்மத் அப்துல்லா பின் அஷ்ஷகேர் சொல்கிறாங்க, ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் அவரிடம் சென்றேன். அவர்கள் அப்போது கூறிக்கொண்டிருந்தார்கள். என்ன கொண்டாங்க, ஆதமின் மகன் கூறுகிறான், என் செல்வம் என் செல்வம், ஆனால் நீ உண்டு முடித்தது அல்லது அணிந்து தேய்த்தது அல்லது நீ தர்மம் செய்தது
செலவழித்தது தவிர ஒரு செல்வத்திலிருந்து உனக்கு பயனுள்ளது எதுவுமே கிடைக்காது. ஸோ நம்ம சாப்பிட்றதும் என்ன, நம்ம உடுத்துறதும் நம்ம செலவு செய்கிறது தான் நம்மளோடது. சரியா? எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போல ஒன்றுமே கிடையாது. சரியா? அதான் நல்லா சாப்பிடணும், அல்லது நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. நிறையா பேர் லேடிஸு ஒரு நைட்டியே போட்டுட்டு அதையே போட்டு தீர்த்துவாங்க. அழகாக ட்ரெஸ் பண்ணுங்க. கணவனோட கண்களுக்கு அழகாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருங்க. சரி, அதுதான் நம்மளோடது. சரியா? ஓகே. ஷல்லா. ஸோ ஸோ இந்த மூணு தான் நம்மளோடது, மற்றது எல்லாமே நம்மளது கிடையாதுன்ற சொல்லியிருக்காங்க. அல் புகாரி, அனஸ் பின் மாலிக் சொல்லியிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இரு இறந்தவரை பின்தொடர்ந்து மூன்று விஷயங்கள் செல்கின்றன. இரண்டு திரும்பி விடுகின்றன, ஒன்று அவருடன் தங்கி விடுகிறது. சரியா? மூணு விஷயங்கள் மௌத்தா ஜனாசா எடுத்துட்டு போயில போகுது. அதுவும் ரெண்டு என்னன்னா, அவரது குடும்பத்தினர், அவரது செல்வம். மூணாவது என்னன்னா, அவரது செயல்கள். இந்த குடும்பத்தினரும் செல்வமும் திரும்பி விடுகின்றன, அவரது செயல்கள் மட்டுமே தங்கிவிடுகின்றன. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், இன்னைக்கு என்ன நன்மையான செயல் செஞ்சோம், இன்னைக்கு என்ன நன்மையான செயல் செஞ்சோம். ஒன்று நான் சின்ன சின்னதாக ஒரு, ஏன்னா எப்படி நான் சொன்னேன், கபூர்ஸ்தானை தாண்டி போனால் ஒரு சலாம் சொல்லிட்டு அங்கே கபூர் உள்ளவங்களுக்காக துவா செஞ்சுட்டு போயிடுவோம். ஒரு சின்னதாக ஒருத்தருக்கு நோயாளியை விசாரிச்சு என்ன செஞ்சீங்க, எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோயாளி விசாரிப்போம். சின்ன சின்ன காரியங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாவின் பாதையில் செலவிடுவோமாக. ஆதமின் மகன் முதுமையால் வயதாகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஆதமின் மகன் முதுமையால் வயதாகிறான், ஆனால் இரண்டு விஷயங்கள் அவன் இருக்கிறது, பேராசையும் நீண்ட நம்பிக்கையும். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, என்ன, ஆதனுடைய மகனுக்கு ரெண்டு ஆசைகள் வளர்ந்து கொண்டே செல்கின்றன. ஒன்று பேராசை, இன்னொன்று நீண்ட காலம் வாழ்வது. சரியா? ஆனால் சூத்திர பக்கராலெல்லாம் சொல்றான், அவங்க 1000 வருஷங்களை கேட்பாங்க, நான் 1000 வருஷம் கொடுத்தாலும் அவங்க அதாப்ல இருந்து வெளியே வர முடியாது. சரியா? ஸோ நம்ம எவ்வளோ காலம் வாழணுங்கிறத விட நம்ம எவ்வளோ நன்மைகளை செஞ்சுக்கிட்டோம், எவ்வளவு பாவங்கள் இருந்து நம்மளை தவிர்த்துக்கிட்டோங்கிறதா முக்கியம். சரியா? எவ்வளோ ஆயில கொடுத்தாலும் என்ன, அல்லாஹ் நாடாமல், அல்லாஹோட அனுமதியின்றி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அல்லாஹ் நம்மை நன்மை நாடியவர்களாக ஆக்கி வைப்பானாக, அதாவது இருந்து நம்மளை பாதுகாப்பானாக. பனி இஸ்ராயல்ல ஒரு நூல் வருது. எதை பற்றி உமக்கு தீர்க்க ஞானம் இல்லையோ அதை செய்ய தொடர வேண்டாம். நிச்சயமாக மறுமையில் செவிப்புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றும் அதனதன் செயல் பற்றி கேள்விக்கப்படும். சரியா? காதை பத்தி எல்லாம் கேட்பான், கண்ணை பத்தி கேட்பான், இருதயத்தை பத்தி கேட்பான். நீ என்னத்தை நினைச்ச, என்ன நன்மையானதை நினைச்சியா, புறம் பேசுனியா, கண்ணு நல்லதை பார்த்தியா கெட்டதை பார்த்தியா, காது கொடுத்து என்ன கேட்டோம், நல்ல நல்ல குரானை கேட்டோமா, பாட்டுக்களை கேட்டுக்கிட்டு நம்ம தெரிஞ்சோமா, எல்லாத்துக்கும் ஒன்னொன்றுக்கும் கண்டிப்பாக என்ன, இது எல்லாமே அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள். செவி, பார்வை, இதயம், இதெல்லாம் இது அல்லாஹ்வுடைய பெரிய, இது ஒவ்வொன்றுக்கும் நமது கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படும். ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக இன்ஷா அல்லாஹ் யூஸ் பண்ணணும். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், இது நான் அந்த ஹதீஸ் சொல்லிட்டேன். சரி, ரசூலுல்லாஹி வெளியே வந்தபோது அபூபக்கரும் உமரையா பார்த்துட்டு வெளியே வர்றாங்க. என்னன்னு கேட்கல, பசின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நபித்தோழர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவர் வெளியே போயிருக்காரு. சில நேரம் கழிச்சு அவங்கள வரவேற்று சாப்பிட்றதுக்கு பேரித்தம்பழமும் பழுத்த பேரித்தம்பழமும் பழுக்காத பேரித்தம்பழம், பிறகு ஒரு ஆட்டை அறுத்தவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சு ஸ்டேடியம் போட என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹி சொல்லும் இந்த 8வது வசனத்தை சொன்னாங்க, தும்மலஸ் லதுஷலுன்ன யௌமைதீன் அனினையும். அபூபக்கர், அல்லாவின் தூதரவர்களே, இப்பொழுது சாப்பிட்டதை பற்றி அதனை கேட்கப்படுவோமா என்று கேட்டதுக்கு ஆம் என கூறிவிட்டு, பசித்த நிலையில் வந்தீர்கள், இப்போது வயது திரும்பி நிலையில் செல்கிறீர்கள் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. சரி, சொன்ன இதுக்குலேருந்து என்ன பாடம் பிடிச்சிக்கிறோம், சூத்த தக்கா சொல்வது, பொருளாதாரம் மேலும் பெருக வேண்டும் என்ற ஆசை மண் அறைகளை சந்திக்கின்ற வரை மனிதர்களுக்கு இருந்து கொண்டு இருப்பது போல யாருக்கு இருக்கக்கூடாது, முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடாது. நம்ம முஸ்லீம்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு முழுமையாக இருக்கணும். அப்படா நமக்கு அப்படி ஒரு பேராசை வராது. ஓகே, காரணம் மரணத்துக்கு பிறகு இதை பற்றி தெரிந்து கொள்வோம். மறுமையில் விசாரணையை கண்கூடாக பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் தனித்தனியாக கேள்வி கேட்பாங்க. பேராசை பிடித்தவருக்காக என்ன இருக்கு, நரகம் உறுதியாக இருக்கிறது என்பதையும் மறுமையில் பார்ப்போம். ஓகே, மறுமையில் நமக்கு கொடுத்த அத்தனை அருட்கொடை பற்றியும் கண்டிப்பாக சார். யா அல்லாஹ், எங்களுடைய கேள்வி கணக்களை எளிதாக்கி வைப்பாயா அல்லாஹ்.
இல்லை, ஓகே. துவா செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கண்டிப்பாக ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஓகேயா? கிராமர் பாருங்க. கண்டிப்பாக ஹோம்ஒர்க் பண்ணி என்ன ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் அனுப்புங்க. நீங்கள் இதை ஒரு கிளாஸ் மாதிரி நினச்சி நோட்டில் எழுதி படிங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா சூராஸும் எல்லாரும் முடிஞ்ச அளவு நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எல்லாரோடையும் தமிழ் ஸ்பீக்கிங்கோட எல்லாரோடையும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.